அண்மை காலமாக உலகில் உள்ள அனைத்து மக்களையும் பீதியில் ஆழ்த்திக் கொண்டிருக்கின்ற ஒரு கொடிய நோயான கொரோனா வைரஸ் சம்பந்தமான பலனுள்ள தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக அமெரிக்காவின் சிகாகோ நகரில் இருந்து செல்வி பிரதாயினி பரமநாதன் அவர்களுடன் நான் இங்கே இணைந்திருக்கின்றேன். பிரதாயினி அவர்கள் கனடாவை புறப்படமாக கொண்டு தற்பொழுது அமெரிக்காவில் சிகாகோ நகரில் தனது இறுதி ஆண்டு மருத்துவத்துறை பட்ட படிப்பை முடித்தும் தருவாயில் இருக்கின்றார். அவருடைய பெற்றோர்கள் யாழ்ப்பாணம் மானிப்பாயை சேர்ந்தவர்கள். புலம்பெயர் வாழ் தமிழ் மக்கள் மிகவும் பெருமையாக உங்களை இங்கே வரவேற்றுக் கொண்டு பிரதாயினி அவர்களிடமிருந்து இந்த கொரோனா வைரஸ் COVID-19 சம்பந்தமான பலனுள்ள தகவல்களை தமிழ் மக்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற நோக்கிலே என்று அவருடன் இணைந்திருக்கின்றேன். வணக்கம் பிரதாயினி. வணக்கம். எப்படியாக இந்த கொடிய நோய் எங்களுடைய சமூகத்திலே மக்களிடம் பரவுகின்றது என்ற அந்த காரணங்களை சற்று விளக்கமாக கூறுங்கள் பிரதாயினி. So இந்த கொரோனா வைரஸ் அதாவது COVID-19 வந்து மெயின் மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து ஓரல் டிரான்ஸ்மிஷன். அதாவது ரெஸ்பிரேட்டரி ஒரு ஆள் வந்து இருமினாலோ துப்பினாலோ அந்த அவன் லங்ஸ்ல இருந்து வெளியில வந்து இன்னொரு ஆக்களுக்கு எஃபெக்ட் பண்ணும். இல்லாட்டி ஏர்வே இருந்து சர்ஃபேசஸ்ல லேண்ட் பண்ணும். ஸோ இப்போ ஒரு ஹெல்தி பர்சன் வந்து ஒரு இன்ஃபெக்டட் பர்சனோட ஃபார் எக்ஸாம்பிள் கழிச்சு கொண்டு இருக்கு இந்த ரெஸ்பிரேட்டரி ட்ராப்லெட்ஸ் வித்தின் 6 feet of கான்டாக்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இல்லாட்டி ஒரு ஹெல்தி பர்சன் வந்து கண்டாமினேட்டட் சர்ஃபேசஸை தொட்டு இந்த சர்ஃபேசஸ் தொட்டுட்டு அதை கையால் அந்த கண் வாய் மூக்குகளை தொட்டு அப்படியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படுது. இன்னொரு மோட் ஆஃப் வந்து ஃபீக்கல் டிரான்ஸ்மிஷன். ஸோ இது வந்து இன்னும் ரீசர்ச் பண்ணி வந்துருக்காங்க. ஸோ இன்னும் 100% கன்ஃபார்ம் ஆகலை. பட் இன்ஃபெக்டட் ஆகிருக்கிற சில கேசஸை பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் வந்து அவன் இந்த ஃபீஸ்லேயும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதை இன்னும் ரீசர்ச் பண்ணி வந்துருக்காங்க. இன்னொரு மோட் ஆஃப் இன்னும் COVID-19 வரையில பட் பாஸ்ட்ல வேற கொரோனா வைரஸஸுக்கு இருந்திருக்கு. ஸோ இது வந்து பெரினேட்டல் டிரான்ஸ்மிஷன். அதாவது இப்போ ஒரு பிரெக்னன்ட் லேடியில இருந்து ஃபீடஸுக்கு போறது. ஸோ இப்போ வந்து COVID-19 சம்மந்தப்பட்டு பார்த்தா அந்த ரீசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படையில பட் ஃபைண்ட் அவுட் பண்ணிருக்கணும். இப்போ அம்னியாட்டிக் ஃப்ளூயிட் அண்ட் பிரெஸ்ட் மில்க்ல இந்த வைரஸ் டிரான்ஸ்மிட் பண்ணப்படாது. ஸோ இப்போதைக்கு இன்ஃபெக்டட் மதர் வந்து ஒரு பேபிக்கு டெலிவரி கொடுத்தா டெம்பரரியா சப்ஸ்டியூஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ அந்த 3 மோட் தான் இந்த வைரஸோட இப்போ ரீசர்ச் பண்ண பற்றி இருக்காங்க. எப்படியான தடுப்பு முறைகளை மக்கள் மேற்கொள்ளலாம் என்று சொல்லுங்கள். இந்த நோய்க்கு இன்னமும் வேக்சின் கண்டுபிடிக்கவில்லை என்றுதான் அறிவு கட்டிய வரையில் நான் நினைக்கின்றேன். இருந்தாலும் அதுக்குரிய தடுப்பு முறைகளை எப்படி நாங்கள் செய்யலாம் என்று கூறுங்கள். ஸோ இப்போ நீங்க ஒரு இன்ஃபெக்டட் பர்சனா இருந்தா மெயின் திங் வந்து நீங்க உங்களை குவாரண்டைன் பண்ணணும். அதாவது வீட்டுக்கே இருக்கணும். Over the counter medications பாவிக்கணும், such as regular medications, Tylenol, Advil, fever-க்கு, cough syrup, cough-க்கு நாங்க flu-க்கு என்ன medications பாவிக்கிறோமோ அதே medications தான் பாவிக்கணும். And also இப்போ நீங்க sneeze பண்ணிக்க, cough பண்ணிக்க tissue paper பாவிக்கணும். அந்த tissue paper garbage-ல போடுங்க. Hand wash is very important in this. Wash your hands with soap and water. Use 60% alcohol-based sanitizers. And வீட்டே இருக்க லைக் அந்த காமனா டச் பண்ணப்படுற சர்ஃபேசஸை வந்து ஆப்டன் வந்து க்ளீன் டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுவோம். அண்ட் இப்போ உங்களை வீட்டில் வந்து வேறு பக்கம் இருக்கணும்னா அவையோட கான்டாக்ட் வச்சுருக்கூடாது வீட்டுக்குள்ளேயே. நீங்க மாஸ்க் போட்டிருக்கணும். ஸோ இஃப் யூ ஆர் அன் இன்ஃபெக்டட் பர்சன் மற்றவர்களுக்கு இந்த வைரஸ் பரவாமல் இருக்கிறதுக்கு நீங்க இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். அந்த இன்ஃபெக்டட் பர்சன் என்று நீங்க சொல்லுகின்றீர்கள். அதாவது அந்த இன்ஃபெக்ஷன் ஒருவருக்கு இருக்கிறது என்றால் அது 14 அல்லது 7 to 14 நாளைக்குள் அது அங்கே அவரிடம் உள்ளுக்குள்ளே இருக்கும். அதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமாக இருக்கும். அதை நீங்கள் சொல்லுகின்றீர்கள் இன்ஃபெக்டட் பர்சனோட டோன்ட் ஹேவ் எனி கான்டாக்ட்ஸ் வித் தெம். அதை எப்படி நாங்கள் அறியலாம், கண்டுபிடிக்கலாம் இவர் இன்ஃபெக்டடா இருக்கிறார் என்றது? So other than course அவ டயக்னோஸ் பண்ணப்பட்டா எங்களுக்கு தெரியும் for sure அவ இன்ஃபெக்டட் இருந்து. பட் அவ டயக்னோஸ் பண்ணப்படாட்டி அந்த சிம்டம்ஸை வச்சு நான் கண்டுபிடிக்கலாம். இப்போ காய்ச்சல், இருமல், ஸ்னீசிங், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத் இதெல்லாம் சிம்டம்ஸ் கொரோனா வைரஸ்க்கு. ஸோ இப்போ நாங்கள் பல ஒரு ஆக்களுக்கு வந்து திடீரென்று காய்ச்சல் வந்தா இல்லை வாங்கினா லைக் தோஸ் ஆர் சிம்டம்ஸ் தட் வி ஷுட் பி அவேர் ஆஃப். ஸோ அது வந்து ஃப்ளூவாகவும் இருக்கலாம் இல்லாட்டி COVID-19 இருக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட எங்களை சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க.
அதை வந்து for sure கண்டுபிடிக்க வரைக்கும். அந்த டோர் நாப்ஸ்கள் அவற்றை துப்புரவு செய்து கொண்டிருப்பது அது ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டுமா அல்லது என்னென்று அதை ஒரு வீட்டில் இருப்பவர்கள் இப்போ ஒரு வீட்டுல ஒருத்தருக்கும் இந்த வைரஸ் so far வராட்டி and அவ தங்களே குவாரண்டைன் பண்ணி சோஷியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண வேண்டாம் for sure அவைக்கு இந்த வைரஸ் வராது. ஏன்னா இந்த வைரஸ் பரவுற மெயின் மெத்தடே ரெஸ்பிரேட்டரி டிரான்ஸ்மிஷன். ஸோ ஒரு ஆளுல இருந்து இன்னொரு ஆளுக்கு பரவும். ஸோ வந்து அந்த க்ரௌட்ஸ் அவாய்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே இருக்கணும்னா அவைக்கு வழி பண்ண தேவையில்லை. குறிப்பாக அந்த கொரோனா பாதிக்கப்படக்கூடிய வயது எல்லை உடையவர்களை பற்றி சொல்லுங்கள். So coronavirus, இந்த COVID-19 coronavirus வந்து எல்லா ஏஜ் குரூப்ஸ்லயும் அஃபெக்ட் பண்ணும். But most vulnerable age groups வந்து பாத்தீங்கன்னா 60க்கு மேற்பட்ட ஆட்கள், people with chronic medical conditions such as diabetes, heart disease, lung disease, and immunocompromised ஆட்கள், அதாவது people with autoimmune disease, இல்லாட்டி organ transplant, bone transplant, pastல நடந்த ஆட்கள், HIV and cancer இருக்கிற ஆட்கள். And இப்ப நான் சொன்ன மாதிரி pregnant women கூட research பண்ணிட்டு இருக்காங்க COVID-19. So far, சில research shows that pregnant women in the 3rd trimester are also immunocompromised for this disease. And இதுக்கு இன்னும் evidence 100% suggest பண்ணல, but research அந்த directionல தான் போயிட்டு இருக்கு pregnant ladiesக்கு. So நான் மென்ஷன் பண்ண இந்த எல்லா ஆட்களுக்கும் வந்து weakened immune system, அதாவது இந்த வைரஸ் வந்தா அந்த வைரஸை எதிர்க்கிற சக்தி அவைக்கு குறைவா இருக்கிறது. So that's they are more vulnerable than the rest of the population. அந்த சிறிய குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் 1, 2, 3 அல்லது 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகளை வைத்திருப்பவர்கள் எப்படியான முன்னேற்பாடு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்க? கிட்ஸ் உள்ளாக்கள் மெயின் திங் வந்து சோஷியல் டிஸ்டன்சிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும் கவர் ஆகும். நீங்க வந்து உங்களை வேற அந்த இன்ஃபெக்டட் ஆக்கள் or அந்த சிம்டம்ஸ் காட்டுற ஆக்களோட உங்களை இந்த வைரஸ் உங்களுக்கு கற்பிணி தாய்மார்கள் எப்படி தங்களை பாதுகாக்கலாம் என்று நினைக்கின்றீர்கள்? Other than the normal precaution, is there any special precaution that they have to take? Nothing special, and the research 100% confirm பண்ணப்படல, but on the direction தான் போயிட்டு இருக்கு. Pregnant women team இதை affect பண்ணலாம். சில வேளை perinatal transmission occur பண்ணலாம். இந்த pastல நான் சொன்ன மாதிரி வேற கொரோனா வைரஸ் வந்து mother to baby transfer ஆகிருக்கு. பட் இந்த வைரஸோட pregnancy related information இன்னும் வரையில ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. நன்றி. அடுத்ததாக ஒரு பொண்ணு ஒரு ஆணோ ஒரு பாசிட்டிவ் ஆக அடையாளம் காணப்பட்டு he is a coronavirus positive and then he recovered. அதிலிருந்து மீண்டு வந்து இப்பொழுது அவருக்கு கொரோனா என்ற வைரஸ் இல்லை. ஆனால் அவர் மீண்டும் அந்த வைரஸை தொற்றுவதற்குரிய சாத்தியக்கூறு இருக்கா? அவருக்கு இம்யூனிட்டி வந்துடுமா அல்லது அவர் திரும்பவும் அவர் அதிலே பாதிக்கப்படுவாரா? So if you see around the world வந்து இப்படி 2-3 cases வந்திருக்கு, mainly in Asian countries. அதாவது recover ஆயின ஆட்களுக்கு திருப்பி கொரோனா reinfection நடந்திருக்கு நியூஸ்ல மாஸ்ட். So இது வந்து very very unlikely. So இந்த நியூஸ்ல வந்த cases எல்லாம் most likely to hospital errors, அதாவது இப்போ court fault. So இப்போ recover ஆயின ஆளுங்க ஒரு infected ஆளுங்க swab, அதாவது அந்த swab நாங்க எடுத்து கலெக்ட் பண்ணுங்க, அந்த swab low viral count இருந்தா அவன் வந்து இன்ஃபெக்ட் ஆகினாலும் அது எங்களுக்கு நெகட்டிவா தான் காட்டும். ஸோ அப்படிப்பட்ட இது இருக்கு. இல்லாட்டி non-viable nucleic acid fragments of the virus can be detected ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதாவது நாங்கள் அந்த ஸ்வாப் டெஸ்ட் எடுக்க அந்த வைரஸ் non-viable nucleic acid fragments வந்து எங்களுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சா அந்த வைரஸ் போனாலும் அந்த certain pieces வந்து எங்களுக்கு வைரஸ் இருக்குன்னு காட்டுப்படும். ஸோ அந்த நாங்கள் அந்த ஸ்வாப்ல எடுக்கிற அந்த ஸ்பெசிமென்ஸ் அந்த குவாலிட்டியை பொறுத்தும் மிஸ்டேக்ஸ் வரும். இல்லாட்டி ஃபால்சி டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ். இப்போ நாங்கள் ஸ்வாப் பண்ணிட்டு அந்த ஸ்வாப்ல வந்து கண்டாமினேஷன் வந்தா இல்லாட்டி ஹியூமன் எரர்ஸ். And then a lot of Asian countries வந்து overburdened healthcare system. ஸோ அவங்க என்ன வாங்கன்னா இப்போ ஒரு டெஸ்ட்டை பண்ணிட்டு ஸோ சம்டைம்ஸ் அந்த டெஸ்ட் வந்து நாங்கள் 2-3 தரம் பண்ணோம் ஹாஸ்பிட்டலில் டிஸ்சார்ஜ் பண்ணிக்க. ஸோ அங்கே வந்து பேஷண்ட் ஓவர்லோட் கூட இந்த டெஸ்ட் இப்போ ஒர்க்கா பண்ணிட்டு ஓகே இவை கியூர்ட் வந்து விட்டு அனுப்புவீங்க. பட் அந்த டெஸ்டிங் ப்ரொசீஜர்ஸ் வந்து நாங்கள் அட்லீஸ்ட் 2-3 times வந்து இப்போ ரிப்பீட் பண்ணுவோம் before we send the patient home. ஸோ இப்படி மைனர் எரர்ஸ் தான் அந்த ரீஇன்ஃபெக்ஷன் வந்து
நியூஸ்ல எல்லாம் பார்க்குறேன். பட் ஆக்சுவல் ரீஇன்ஃபெக்ஷன் வித் a viral any virus is very unlikely. ஏன்னா இப்போ நாங்கள் ஒருக்கா அஃபெக்ட் பண்ணப்பட்டோம்னா எங்களை இம்யூன் சிஸ்டம் அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரொடெக்ஷன் பில்ட் பண்ணும். ஸோ அடுத்த முறை எங்களுக்கு திருப்பி ரீஇன்ஃபெக்ட் பண்ணுறது வந்து சான்சஸ் ஆர் வெரி மினிமம். ஆமாம், உண்மையா அந்த டெஸ்டிங் என்ன டெஸ்ட் பண்ற அந்த டீடைல் இருக்கா வழங்கப்படுதுங்க. what do they do actually when they test? So main testing method இப்போ வந்து swabs. இப்போ a lot of the primary care physicians, அதாவது family doctors வந்து இந்த டெஸ்டிங் செய்யறதில்ல, specifically in North America. ஸோ நீங்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகணும் இதுக்கு. ஸோ நீங்க போனோன்னா அவங்க முதல்ல உங்களை சிம்டம்ஸை கேட்பாங்க, உங்களை சிம்டம்ஸை மெஷர் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை ஃபீவர் எவ்வளோ இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்த்து உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸா டெஸ்ட் தான் முதல் செய்வாங்க. அதாவது உங்களுக்கு ஃப்ளூ இருக்கா இல்லையான்னு பார்ப்பாங்க, இன்ஃப்ளூயன்ஸா A or B. ஸோ உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸா இருந்தா that means you have the flu, not the COVID-19. நீங்க இன்ஃப்ளூயன்ஸாக்கு நெகட்டிவா வந்தா தான் COVID-19 டெஸ்ட்டுக்கு போவாங்க. ஸோ COVID-19 வேற நாட்டில் வேற மாதிரி செஞ்சு வந்துருப்பாங்க. there's the swab test. அதாவது எங்களை மூக்குலையோ இல்லாட்டி வாய்க்குலையோ போய் அந்த ஃப்ளெம் எடுத்து அதை டெஸ்ட் பண்றது. இல்லாட்டி இப்போ PCR ரீடிங்கும் பண்றாங்க, ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே பண்றாங்க. ஸோ வேற கண்ட்ரீஸ்ல வேற மெத்தட்ஸ் நடந்துட்டு இருக்கு. எப்படி ஒரு ஆள் இம்யூனிட்டியை கூட்டலாம்? உணவு வகைகளை பற்றி சொல்லுங்கள். எப்படியான உணவு வகைகளை உண்ண வேண்டும், அல்லது சப்ளிமெண்டல் மெடிகேஷன், அதாவது வைட்டமின்ஸ் அப்படி ஏதாவது கட்டாயம் எடுத்தால் அது உதவுமா? இந்த COVID-19க்கு எவிடன்ஸ் இல்ல, ஒரு ஸ்பெசிபிக் டயட்டோ சப்ளிமெண்ட்ஸோ இதை தடுக்கும் இல்லாட்டி அந்த கியூர் பண்ணுமெண்டோ எவிடன்ஸ் இல்லை. பட் உங்க இம்யூன் சிஸ்டம் நீங்க ஹெல்த்தியா வச்சிருந்தாலே அதே அந்த இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். பட் இம்யூன் சிஸ்டம் ஹெல்த் வச்சிருந்தா தட் மீன்ஸ் லைக் எக்ஸசைஸ் பண்ணணும், ஒழுங்கான சாப்பாடு சாப்பிடணும், everyday at least 6 to 8 hours of sleep தேவை உங்களோட பாடிக்கு. ஸோ இது வந்து ஓவர் நடக்கிறது. இது வந்து நீங்க கன்சிஸ்டண்டா செஞ்சு கொடுக்குற விஷயங்கள் தான் உங்களுக்கு இந்த வைரல் டைம்ல வந்து ஹெல்ப் பண்ணப்படும். Increasing your food intake with fruits, vegetables, lean meats, and then the carbs, oil, sweets குறைக்கிறது, daily multivitamins எடுக்கிறது, vitamin C supplements பாய்க்கிறது. ஸோ இதெல்லாம் திருப்பி இருக்கா சொல்லுங்க, என்ன வைட்டமின்ஸ் அண்ட் daily multivitamins and vitamin C supplements பாய்க்கணும். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி வைரஸை லைக் கியூர் பண்ணாது, பட் இப்படி நீங்க கொஞ்ச நாளே செஞ்சோன்னு வந்தீங்கன்னா உங்களை இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணும். ஸோ இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்றீங்க, அந்த வைரஸை எதிர்க்கிற சக்தி எங்களுக்கு கூடும். இது வந்து அந்த நான் மென்ஷன் பண்ண அந்த இம்யூனோ காம்ப்ரமைஸ் பீப்புளுக்கு வந்து இந்த இதெல்லாம் கொஞ்சம் லாஸ்டிங், அதான் அந்த ஃபைட் பண்ற சக்தி குறைவா இருக்குது. நன்றி. அடுத்த மக்களுக்கு இப்போ they are very anxious to know when will it end. Do you have any idea as to do you think it's going to continue indefinitely or there will be an end to this? So in our healthcare fields there are two assumptions. So ஒன்று வந்து எப்படி இந்த வைரஸ் திடீரென்று வந்ததோ அதே மாதிரி திடீரென்று டிஸப்பியர் ஆகும் என்ற ஒரு அசம்ஷன் போய் வந்திருக்கு. பட் இன்னொரு அசம்ஷன் போய் வந்திருக்கு ஆல்சோ. இது வந்து அந்த இப்போ வந்து ஃப்ளூ வந்து every year திருப்பி வந்துருக்கும் அந்த சீசனுக்கு, ரைட்? ஸோ அது மாதிரியும் இந்த COVID-19 வரலாம். லைக் எவ்ரி இயர் திருப்பி repetitive வரலாம். பட் எப்போ முடிச்சோ no one knows. We're all waiting to find out because it's causing a global crisis right now. Youngsters is less likely they will get this virus, and what is the reason behind that? Everybody says if you are between 15 and 30 or 25-30 then you are less likely affected by this one. அதுக்கான காரணம் என்னன்னு கூற முடியுமா? No, so what they mean less likely, and so when this virus முதல் emerge ஆகிக்க mostly the elderly population தான் இந்த virus affect பண்ணப்பட்டது. அதாவது mostly, not the whole overall, but mostly. ஆனா இப்போ வந்து இந்த வைரஸ் வந்து ஸ்ட்ராங்கர் ஆக வேற ஸ்ட்ரெயின்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இப்போ வந்து புது ஸ்ட்ரெயின்ஸை பார்த்தீங்கன்னா இட்ஸ் அஃபெக்டிங் பீப்புள் pretty much of all ages, including infants. ஸோ இது வந்து ஒரு குரூப்பை தான் தாக்காதது இல்லை, பட் அந்த older people வந்து மோர் எஃபெக்டிவ் என்னன்னா மோர் இம்யூனோ காம்ப்ரமைஸ். அதாவது இந்த யங்கர் ஆட்களுக்கு வந்து அந்த அபிலிட்டி இருக்கு ஃபைட் பண்றதுக்கு, ஓல்டர் ஆட்களுக்கு அந்த அபிலிட்டி குறைவா இருக்கு. Let's end this one in a positive note. So இந்த வைரஸ் வந்து mortality rate இங்க வந்தா WHO, அதாவது World Health Organization, இது வந்து 3.4% காட்டியிருக்காங்க. ஒரு ஃப்ளூவோட mortality rate வந்து 1%க்கும் குறைவு. ஃப்ளூவோட பிறகு இந்த வைரஸ் இந்த mortality rate வந்து சரியான ஹாயா இருக்கு.
And if we look at the deaths around the world compared to the number of affected people and the number of recovering people, that's குறைவாத்தான் இருக்கு. So most of the population affect பண்ற population வந்து recover ஆகுறாங்க. அது வந்து வேற நாட்டுக்கு வேற சென்சஸ் இருக்கு. ஸோ நாங்க என்ன செய்யணும்னா நாங்களே பாதுகாப்பு இருக்கோம். ஸோ அதாவது சோஷியல் டிஸ்டன்சிங் நம்பர் 1, wash your hands number 2, and wear masks number 3. நாங்க இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே எங்களுக்கு இதால அஃபெக்ட் பண்ற சான்சஸ் குறைவா இருக்கு. A lot of countries right now are going on curfew, lockdown, quarantine. So சிலாக்கள் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சும் அதை ஃபாலோ பண்றாங்க இல்லை. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கு மோர் சேஃபா இருக்கும், அவங்க சுத்தி வர்ற ஆட்களுக்கும் சேஃபா இருக்கும். பரவலாக ஒரு வைத்தியர்களிடமிருந்தும் அல்லது சோசியல் மீடியாவிலும் இருந்து வருகின்றது என்றால், உங்களுக்கு அந்த அறிகுறி தென்பட்டால், அதாவது இருமல், செஸ்ட் பெயின் அப்படி நடந்தால் உடனடியாக வைத்தியரிடம் போகாதீர்கள் என்று சொல்கிறார்கள். So main reason அப்படி சொல்றாங்கன்னா, most hospitals across the world, including Canada and America, வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து பேஷண்ட்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ பேஷண்ட்ஸ் ஓவர்ஃப்ளோ ஆக அங்கே ஸ்டாஃப் காணாது, எக்யூப்மெண்ட் காணாது, பெட்ஸ் காணாது. ஸோ அதால தான் சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு சிம்டம்ஸ் வந்து ஃபீவர், காஃப், ரன்னி நோஸ், ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத், இப்படி சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் வீட்டையே உங்களுக்கு குவாரண்டைன் பண்ணுங்க. ஒரு 14 to 28 டேஸுக்குள்ள அந்த சிம்டம்ஸ் எல்லாம் போயிடும். ஸோ அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ள உங்களுக்கு சிம்டம்ஸ் போகாம சிம்டம்ஸ் இன்னும் வேர்ஸ் ஆகுங்க, அதாவது இந்த மூச்செடுக்க கஷ்டப்பட்டு நிமோனியா இந்த ஸ்டேட்டஸுக்கு வந்தா தான் உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்றாங்க. நன்றி பிரதாயினி. இந்த நோய் எங்களுடைய சமூகத்திலிருந்து அகல வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, பிரதாயினி பரமநாதன் அவர்கள் அமெரிக்காவின் சிகாகோ நகரிலே மருத்துவ துறையில் இறுதி ஆண்டில் ஒரு மாணவியாக இப்பொழுது கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்றார். வெகு விரைவில் அவர் முழு டாக்டராக வர வேண்டும் என்று நான் இங்கே அவரை வாழ்த்தி கொண்டு இந்த நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்கு பிரதாயினி உங்களுக்கு மிக்க நன்றி. Let's hope for the best and everybody will be happy sooner than later, right? நன்றி.